அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹப்ஸஸ் ஜோன். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது முட்டை மிட்டாய் ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10லேருந்து 12 பாதாமை தோல் நீக்கி இப்போ ஒரு சின்ன ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதாவது ரொம்பவும் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி 1-2 பாதாம் கடந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக நான் வந்து கோவா ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஸ்வீட் போடாத கோவா. நீங்கள் கடைகளில் விற்றுச்சின்னா நீங்கள் அப்படியே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வீட்டில் பாலில் இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ அதையும் நல்லா உறுத்திட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பையை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். அது எல்லாமே நல்லா வந்து இந்த கட்டி இல்லாமல் நல்லா கரையணும். அது அடுத்ததாக நான் வந்து இதில் ஒரு 5 முட்டை சேர்த்துக்கிறேன். 5 முட்டையும் நம்ம வந்து ஒன்றா தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த கோவாவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம வந்து மொத்தமாக சேர்க்கக்கூடாது. இப்படி ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டும் போது தான் அது வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வரும். இப்போ அடுத்ததாக நாம் 2வது முட்டையை சேர்த்துக்கலாம். 2வது முட்டையும் சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து 5 முட்டையும் நல்லா சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 3/4 கப் சீனியில் ஒரு 3-4 ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த சுகர் பவுட்ரையும் இந்த முட்டை கோவா கலவையோடு சேர்த்து நல்லா கிளறிக்கணும். கிளறிட்டு இதை வந்து ஒரு 3-4 நிமிஷம் அடுப்பில் குறைஞ்ச தீயில வச்சு நல்லா கைவிடாமல் கிளறணும். இல்லைன்னா அடி பிடிச்சிருது. இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிடுங்க. கொஞ்சம் திக்னஸ் வரணும். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஓவனில் வைக்கிறதுக்காக நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த ட்ரேயில் நெய் தடவிட்டு அதில் நான் ஊற்றிக்கிறேன். இப்போது அவனை வந்து நான் ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே பாதாமையும் பிஸ்தாவையும் பொடிசாக அந்த மாதிரி கட் பண்ணி நட்ஸை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ 180 டிகிரியில் ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து அவனில் வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்காக மேலே நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ அவனில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ முட்டை மிட்டாய் வந்து எவ்வளோ சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சி. இப்போ வந்து இதை வந்து ஒரு 3 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அப்படியே நல்லா ஆற விட்டுறணும். அப்போ தான் நமக்கு பீஸ் போடும்போது கட் பண்ணுறதுக்கு நல்லா வரும். இல்லைன்னா பிஞ்சு போயிடும். பாருங்கள், இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணியாச்சு. இது வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே முட்டை மிட்டாய் வாங்கின பாக்ஸ் தான் இது. இப்போ அதில் வந்து நான் அடுக்கிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கலரும் பார்க்க செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம அடுக்கியாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த முட்டை மிட்டாய் ரெசிபி வந்து சென்னையில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்வீட். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நானும் டேஸ்ட் எப்படி இருக்குமோ நினச்சேன். ஆனால் செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.